வாட்டர் பாட்டில் மூடியே நான் ஒளிச்சு வச்சிருவேம்மா. நீ வந்து வாட்டர் பாட்டில் மூடி எங்கன்னு கேட்ட உடனே இங்கே தான் இருக்குது, உனக்கு கண்ணு தெரியலையான்னு நான் கேட்பேன்னு சொல்லி அவள் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். சரி காமிக்கிறேன். இந்த மாதிரி கலர் வந்து நம்ம ஊரில் இருக்கும். இப்படியும் சாரு கேட்டு பாயிலு போதும். மிக்ஸ் பண்ணுவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே விலாக் தான். இன்றைக்கி நாங்கள் என்ன சமைச்சோம், சண்டே எப்படி போச்சுங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவத்தை பற்றி நான் ஷேர் பண்ணணும். சில பேருக்கு வந்து உண்மையாகவே இது நடந்திருக்கலாம். யார் யார் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். என்னென்னா, இப்போ ஒரு ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளோ இல்லை நம்ம வீடு மொழுகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து நடந்து அதெல்லாம் மறுபடியும் மண்ணாக்குறது, இல்லாட்டி மொழுகுனது அப்படியே மறுபடியும் எடுத்துகிட்டு வரும், நம்ம மறுபடியும் போய் பூசணும். இந்த மாதிரி சில வேலையெல்லாம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி செய்வாங்கல்ல. நம்மளை இரிட்டேட் பண்ணும்போது நம்ம கோவப்பட்டு கத்திட்டோம் அப்படின்னா அந்த கோவம் போயிடும், மனசு ரிலாக்ஸ் ஆயிரும். இல்லை நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அதை பற்றி யோசிச்சிட்டே இருப்போம். இந்த அறிவு கூட இல்லை, இந்த மாதிரி இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இல்லைங்களா. இன்றைக்கி வந்து மதியம் வீட்டுக்கு பக்கத்தில் தான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். பாப்பா குளிச்சு விட்டதுக்கப்புறம் நான் குளித்தேன். அவள் வந்து குளிச்சுட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்தா. சரிங்களா. அப்போ வந்து அவளை நான் சொல்லியிருந்தேன், மழை வர்ற மாதிரி லைட்டாக அப்போ தான் இடி இடிக்க ஆரம்பிச்சது. அப்போது அவள் என்ன நான் வந்து சொன்னேன், தேஜுமா இப்படி உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த மாதிரி கேட்கும்போது அவள் சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் கீழே விறகு மேலே காய போட்டிருப்பேன், பெரிய ட்ரெஸ் எல்லாம் கொடியில் காயும். அதோடையே தேஜுவோட ஒரு 3 பேண்ட்டு கொடி கம்பியில் காஞ்சிச்சுங்க. ஃப்ரெண்ட்லியாக எப்போதுமே இருக்கிறதா இது அம்மா வீட்லேயுமே நிறைய டைம் நடந்திருக்கு. ஏதாவது ஒன்று எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, உனக்கு கை இல்லையா, ஏன் உனக்கு கண் இல்லையா, பார்க்க தெரியாதா, இந்த மாதிரி கேட்டு நிறைய கலாட்டா நடந்திருக்கு. நாங்கள் நல்லா சிரிச்சிருக்கோம். அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடியே நான் ஒளிச்சு வச்சிருவேம்மா. நீ வந்து வாட்டர் பாட்டில் மூடி எங்கன்னு கேட்ட உடனே இங்கே தான் இருக்குது, உனக்கு கண்ணு தெரியலையான்னு நான் கேட்பேன்னு சொல்லி அவள் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். சரி, அவள் மனசு சந்தோஷமாக இருக்கணும்ல, அதனால் வாட்டர் பாட்டில் மூடி எங்கம்மா அப்படின்னு கேட்டேன். வாட்டர் பாட்டில் மூடி எங்கம்மான்னு சொல்லி கேட்டேன். இங்கே தானே இருக்குது, உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டா. சரிம்மா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க விடலை. உடனே இல்லை மறுபடியும் கேட்கலாம்ல, எனக்கு கண்ணு தெரியல தான், உனக்கு தெரியுதில்ல, நீ எடுத்து வைக்கலாம்லன்னு சொல்லலான்னு அவளா சண்டை போடுறதுக்கு நான் எப்படி பேசணுங்கிறதையும் சொல்கிறா. அவள் எப்படி பேசுவா அப்படிங்கிறதுமே சண்டை போடுற மாதிரியே. அவளுக்கு வந்து அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் வாக்குவாதம் பண்ணணும். அதில் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க. சிரித்து எனக்கு வயிறு வலியே வந்துருச்சு. இன்னொன்று, இப்படி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தோமா, நான் துணி எடுக்க சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேல, அதை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் மட்டும் செய்யணுமா, நீ மட்டும் இவ்வளோ நேரம் குளிக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், எல்லா வீட்லேயுமே அம்மாவுக்கு வந்து பொண்ணுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னா. உடனே என்ன சொல்கிறா, நீயும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் வந்து துணி எடுத்தேன் அப்படின்னா நீயும் எனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணால் தானே நல்லதுன்னு சொல்லிட்டா. அதுக்கு கூட அந்த அளவுக்கு சிரிக்கலை. இப்போ வாக்குவாதம் பண்ணும்போது அம்மாச்சி என்னோட பாட்டி எல்லாம் எப்படி போடின்னு சொல்லிடுவார்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருக்கும்போது குடிஞ்சிக்கிட்டே உனக்கு என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்டா. நான் வந்து என்ன சொன்னேன் இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உனக்கு என்னடான்னு கேட்டேன்னு உடனே நமக்கு கேட்டதை நம்மளே ஒருவேளை டான் தான் சொல்லியிருப்பாளோன்னு நினைக்கிற அளவுக்கு அவன் நடிச்சது. ஐயோ சாமி, அந்த சுச்சுவேஷனில் அவ்வளோ ஒரு சிரிப்புங்க எனக்கு. டீன்னு சொன்னதை இல்லைம்மா இனிமேல் சொல்ல மாட்டேனோ, இல்லை அமைதியாக இருந்திருக்கலாம், திருன்னு முழிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்கிட்ட இருக்கும். ஆனால் உடனே நான் டான் தான் சொன்னேன், உனக்கு அப்படி கேட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். நான் டா தான் சொன்னேன். அதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி வாக்குவாதம் நடந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், ஓன் ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வைக்க மாட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, ஓன் ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்து வைக்க மாட்டேன், யார் எடுக்கிறான்னு சொல்லி பார்ப்போன்னே நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்களே யோசிங்க. நான் ஆல்ரெடி வீட்டுக்கு சைடில் துணி காய போட்டிருந்ததெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். அது கொஞ்சம் மேலே தான் இருக்கும். அவள் எப்படி எடுக்கிறா அப்படின்னா, என்னோடய நைட்டி, அப்புறம் என்னோடய சேலை, என்னோடய இன்ஸ்கர்ட்லாம் கொஞ்சம் அவளுக்கு கையெட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி துணியை ஒரு சைடு மட்டும் பிடிச்சி இழுக்காம 2 சைடுமே பிடிச்சிட்டு நல்லா இழுத்து தொங்கிட்டா. அது கரெக்டாக அவளுக்கு கையேற்றுற மாதிரியே வந்துருச்சு கொடி. எனக்கு அருந்துருமோன்னு ஒரு பயம் வேற. இப்படியெல்லாம் இவ யோசிக்கிறாளே, இப்படியெல்லாம் செய்கிறாளேன்னு சிரிப்பு தாங்க.
ஒரு 2 நிமிஷமாவது நான் சிரிப்புல மூச்சே விடலைன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒன்றுமே முடியல. அவ்வளோ ஒரு சிரிப்பு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் எட்டலை. அதில் வந்து குச்சியை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தா. நாங்கள் சும்மா விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது, இல்லை வெளியே விறகு ஏதாவது பிறக்கிறோம், இல்லை விறகு எடுத்துகிட்டு வரோம், அந்த மாதிரி டைமில் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங், எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே எப்படி போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ சாப்பாடு சமைச்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்து சமைக்கலான்னு இருக்கோம். சார் இப்போ தான் எந்திரிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் கடைக்கு போவாங்க. மேடம் இப்போ தான் எந்திரிச்சாங்க. இன்றைக்கி சண்டே இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. நான் ஆல்ரெடி பால் குடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தான் மேடம் பால் குடிப்பாங்க. இன்றைக்கி அவர் எந்திரிச்சு மட்டன் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்குள்ள மதியம் கூட ஆயிடலாம். அதனால் காலையில் நாங்கள் சாப்பிட்றதுக்கு சோயாபீன்ஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி காஞ்சிட்ருக்கு. அக்கா வீட்டிலேருந்து வந்தோம்ல, அப்போது அக்கா இந்த ரஸ்க்கு கொடுத்து விட்டாங்க. இது இங்கே பார்க்குறதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், காமிக்கிறேன். இந்த மாதிரி கலர் வந்து நம்ம ஊரில் இருக்கும். இப்படியும் ஆரஞ்சு கலர் இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் நான் சாப்பிட்டதில்ல. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் சாப்பிட்ருக்கேன். 1 கிலோ 40 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தேஜு காலையில் பால் குடிப்பால், அதனால் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு தான் சாப்பிட்றா. இப்போ வந்து சுடுதண்ணி காய வச்சதுக்கப்புறம் சோயாபீன்ஸை ஊற வச்சுட்டு மற்ற பொருளெல்லாம் ரெடி பண்ண போகிறேன். சோயாபீன்ஸ் முன்னாடியே ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ரெடி ஆகிடுச்சுங்க. கடாயுமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கருவேப்பிலை பறிக்க போகிறோம். பாப்பா வந்து வீட்டில் மட்டன் சமைக்கும்போது நாங்கள் அப்படியே கழுவுனதும் கொஞ்சமாக வேக வச்சுட்டு குழம்பு செய்வோம் தெரியுங்களா, அந்த மாதிரி சமைச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு அவள் சாப்பிட மாட்டாள். குக்கரில் வேக வைக்காமல் நாங்கள் தண்ணி ஊற்றி சமைக்கிறதுமே குழம்பு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும். நம்ம நல்லா பிடிச்சி இழுத்து மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் அவள் சரியாக சாப்பிட மாட்டாள். இன்றைக்குமே குக்கரில் தான் சமைக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரேஷன் கடையில் அரிசி போடுறாங்க போல். மட்டன் வாங்கிட்டாரு, பாக்கெட் மசாலா அப்புறம் ரவையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் உடனே கிளம்புறாரா என்னென்னு வேறு தெரில. அன்னைக்கே மட்டன் பிரியாணி செய்யும்போது 15 விசிலுக்கு மேலே போச்சு. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி பார்க்கலாம். வந்தவுடனே சீக்கிரம் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அவர் போனார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வரும்போது ரெடி ஆகிருக்கும். மட்டன் வந்து இங்கே 1 கிலோ 800 ரூபா. தலைக்கறி வாங்கணும் அப்படின்னா 1 கிலோ 400 ரூபா. மட்டன் வந்து ஒரு 500க்கு. அதுக்கப்புறம் தலைக்கறி வந்து அரை கிலோ எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். இப்போ மட்டன் தான் வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கழுவுனதுக்கப்புறம் மட்டன் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு, இதுக்கு முன்னாடி பிரியாணிக்கு நான் மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க சொல்லியிருந்தீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். Isso é do sorte. Luno come seito na? Na sa idin rakum lumia pani kor debo. Ailu. அது என்ன சொல்லுவாங்கம்மா? பாரு தண்ணி. இவ்வளோவாமா? சரி ஒன்று போட்டுக்கோ. என்ன அதிசயமாக இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க கருவேப்பிலை சேர்க்கணும்னு. அடடா போதும். மிக்ஸ் பண்ணுவா. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கரை மூடி கொடுத்துட்டு அவங்க அரிசி வாங்க போயிட்டாங்கங்க. நான் இப்போ வந்து சோயா சங்க்ஸில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சதுக்கப்புறம் மட்டனை வேக வைப்பேன். இப்போ கடாய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சோம்பு சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2-3 கட் பண்ணி வச்சுருந்தேங்க. வெங்காயம் சேர்த்துட்டேன். நான் பச்சை மிளகாய் வீட்டில் இல்லை, அதனால் காந்தரி மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 5 சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அதையுமே பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். சாப்பாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ தாங்க விறகு உள்ளே வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் தீ கம்மியாக எரியுது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு மல்லித்தூள் சேர்க்குறேன், வரமிளகாத்தூள், கரம் மசாலா இது மட்டும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ தக்காளியோடு சேர்த்து மசாலாவுமே நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம ஊற வச்சுருக்க சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம். எல்லா சோயாபீன்ஸையுமே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேங்க. மொத்தமாக மசாலா எல்லாமே மிங்கிள் ஆகணும்ல, அதனால தான். இப்போ வதங்கட்டும். பாப்பா மொபைல் கேட்டுக்கிட்டே இருந்தா, நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டேன். விளையாடுறாங்க பாருங்கள். சரி நான் விளையாடுறேம்மா, சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் கூப்பிடுன்னு சொல்லிட்டேன். அதுவும் ஒரு கத்துனதுக்கப்புறம் தான் அந்த வேலையே நடந்தது. இப்போ சோயாபீன்ஸ் நல்லா வதங்கிருச்சுங்க. லைட்டாக 2 டைம் கிளறினதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு சேர்த்துக்கலாம். நானும் தேஜுவும் சாப்பிட்றது தாங்க பிளானு. தேஜுவோட அப்பா சாப்பிட்றாங்களான்னு கேட்டேன். சரி நானும் சாப்பிட்றேன்னு சொன்னனால சாப்பாடு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சோயா சங்க்ஸு அப்புறம் மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் சாப்பாடு நல்லா இருந்தது. ரொம்ப ரெட் கலரில் இல்லாமல் மசாலா கொஞ்சம் கம்மியானது மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் இப்போ மட்டனை வேக வச்சிட்ருக்கேங்க. இப்போ சோயா சங்க்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும்போது பார்க்கலாம். என்னம்மா சொன்னேன்? வா சாப்பிடலாம். சரி வா, தலை சீவிடலாம். ரொம்ப வேர்க்கும் ஓடிய. சரி எந்திரி. சாப்பாடு எப்படி இருக்கு? இன்றைக்கி மட்டன் வேக வச்சது வந்து அளவே இல்லாமல் அது பேசாமல் வெந்துட்டே இருந்ததுன்னு தான் சொல்லணும். சூப்பராக வெந்திருந்தது. அதே மாதிரி எங்களுக்கு சூப் குடிக்கிறதுக்குமே தண்ணி நல்லாவே இருந்தது. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து பாப்பாவுக்கு கொடுத்துருந்தேன். பாப்பாவும் குடிச்சிட்டு இருந்தா. நானும் சூப் குடிச்சிக்கிட்டே குழம்புக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. பாப்பா விளையாடுறா. டைம் இப்போ ஒரு 3:40 இருக்குங்க. தேஜு ஒரு 2 மணிக்கு மேலே குளிச்சு விட்டுட்டு நானும் குளிச்சிருந்தேன். ரூம்குள்ளே கொஞ்சம் இருட்டாக இருக்கிறனால லைட் ஆன் பண்ணியிருக்கேன். வெளியே மழை வர்ற மாதிரி இருக்குங்க. அதனால் பாப்பா எனக்காக எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லி பாருங்கள். வெளியில் மழை வர்ற மாதிரி இடி இடிச்சிட்ருக்குங்க. ரொம்ப இருட்டாக இல்லை. நான் வந்து கொஞ்சம் பெரிய கட்டையெல்லாம் உள்ளே கொண்டுட்டு வந்து வச்சுருக்கேன். மற்றபடி வெளியே அவர் தூங்குறது இந்த கட்டில் இதுக்கப்புறம் தான் உள்ளே வைக்கணும். வெளியே இருந்து கொஞ்சம் நெஞ்ச ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே உள்ளே வச்சாச்சு. பாப்பா எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறான்னு பாருங்கள். விடுவா, நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏம்மா ஏம்மா என்னம்மா கஷ்டமாக இருக்குமா? ரொம்ப நன்றி செல்லக்குட்டி. நேற்றும் இதே மாதிரி தாங்க ஈவினிங் டைமில் மழை வர்ற மாதிரி இடி இடித்து லைட்டாக இருட்டாச்சு. அதுக்கப்புறம் மழை வரல. அதனால் ஒரு 2 மணிக்கு மேலே இருக்கும். சரி ஒரு 2 மணிக்கு மேலே இருக்கும். தலை குளிச்சு மழை வர்ற மாதிரி இருக்குது. கரண்ட் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பின்கழுத்துக்கிட்ட மட்டும் தலையை காய வச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. மழை வர்ற மாதிரி இருக்குது. இன்னும் வரல. மதியத்துக்குமே சோயாபீன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க சாப்பிட்டேன். அது கூடவே மட்டன் வச்சு சாப்பிட்டோம். அவரும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அரிசி வாங்கிட்டு வரும்போது லேட் ஆகிடுச்சுங்களா. ரொம்ப பசிக்குது எனக்கு, அந்த ரைஸ் இந்த ரைஸ்ன்னு கொடுக்காத, தயவுசெய்து சோறு போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் சாப்பாடோடய மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு வெளியே ஒரு விஷயமா போயிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்றோம். வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நான் குளித்ததுக்கப்புறம் மழை வர்ற மாதிரி இருக்குது, இடி இடிச்சிட்ருக்குன்னு சொன்னேன். மழை இல்லைங்க. லைட்டாக மேகமூட்டமாக இருக்கும். கொஞ்சம் கூலாக காற்று வரும். ஆனால் மழை வராது. பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்குது. ஈவினிங் கொஞ்சமாக சாப்பாடு சமைக்கணும். தண்ணி கொண்டுட்டு வரல. நிறைய வேலை இருக்குது. ஆனால் நான் தலையை தான் முதல்ல காய வைக்க போகிறேன். கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா நைட்டில் கூட அந்த வேலை நடந்துடும். ஆனால் தலை காய வைக்கல அப்படின்னா பயங்கரமாக தலை வலிக்கும். சரிங்க, நான் இதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தலை காய வைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆக்சிடெண்ட் ஆகி இறந்ததில் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் ஏதோ வரும் போல். அதனால் அவங்க அந்த ஃப்ரெண்டோட அப்பாவோட ஸ்டேஷன் கோர்ட் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. அதனால் எப்போ வராங்கன்னு தெரியல. நேற்றுமே அதனால தான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணேன். இன்றைக்குமே கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க அப்படின்னா நைட்டில் அப்லோட் பண்ணிடுறேன். இல்லாட்டி இந்த வீடியோ நாளைக்கு வரும். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ गाइस. தேங்க்யூ, பாய். இன்னொரு நாள் பார்க்கலாம்.